ஹலோ, எல்லாருக்கும் நான் தெரியறேனா? ஓகே. வணக்கம். நடிகர் தனுஷ் யாரும் எதிர்பார்க்க முடியாதபடி ஒரு வளர்ச்சியை அவர் அடைஞ்சிருக்காரு. கண்டிப்பா ஒரு நல்ல நடிகர் தான். தேசிய விருதுலாம் வாங்கியிருக்காரு. ஸோ அவருடைய திறமையில யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ அமிதாப் பச்சனுக்கு ஈக்குவலா ஷமிதாப்னு ஒரு படத்தை நடிச்சு அதுலயும் பயங்கரமான ரிவ்யூஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அவர் முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்காரு. ஏன்னா அவர் இப்போ எந்த படம் நடிச்சாலும் தேசிய அளவில் எல்லாருமே அவர் கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கண்டிப்பா அவர் எல்லாமே ஒரு நல்ல படமா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயத்தில் அவர் இப்போ தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அவர் இருக்கும்போது அநேகன் அப்படின்னு ஒரு படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த படத்தோடைய செல்ஃபி ரிவ்யூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் நான் அந்த கேமரா வாங்க வச்சுட்டு வரேன். ஓகே. அநேகன் ஏமாற்றான் அப்படின்னு நினைச்ச மாற்றான் படத்தை தொடர்ந்து இயக்குனர் கேவி ஆனந்தோட இயக்கத்தில் வந்திருக்கிற படம். வேலையில்லா பட்டதாரின்ற ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறம் தனுஷ் நடிச்சிருக்கிற படம். புதுமுகம் அமரா தஸ்தர், அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக், முக்கியமான ரோல்ல நடிகர் கார்த்திக்னு பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. முக்கியமா டங்கா மாரின்னு ஒரு பாட்டு தாறுமாறா ஹிட் ஆகி வைரல் ஆகி இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் சேர்த்திருக்கு. அநேகன் என்ன மாதிரியான படம்னு கேட்டீங்கன்னா, அநேகன் ஒரு மாஸ் படம் கிடையாது, ஒரு ஆக்ஷன் படமும் கிடையாது. அடிப்படையில அநேகன் ஒரு காதல் கதை. அதுல கொஞ்சம் ஃபேண்டசி, கொஞ்சம் த்ரில்லர், கொஞ்சம் ஆக்ஷன், சஸ்பென்ஸ்னு கொஞ்சம் கலவையா தர இயக்குனர் கேவி ஆனந்த் முயற்சி பண்ணியிருக்காரு. தனுஷுக்கு இது ரொம்ப சவாலான கதாபாத்திரம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா சென்னை தமிழ் பேசிட்டு வர அந்த கேரக்டர் மட்டும் சுமார் முஜி குமார் இருக்காரு இல்லையா, அவரை மாதிரி தனியா நின்று விளையாடி இருக்காரு. ஹீரோயின் அமேரா தஸ்தர் நடிக்க கொஞ்சம் முயற்சி பண்றாங்க. ஆனா எல்லா பாலிவுட் ஹீரோயினுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கே, இந்த லிப்சிங்கோபோபியான்ற வியாதி அவங்களுக்கும் இருக்கு. அதனால கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனா படத்துல அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியான செட், காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சாமினா கற்பூரம் காட்டணும், வேயினா வேப்பல அடிச்சு தான் விரட்டணும். என்னோட லைஃப்ல எத்தனையோ பொண்ணுங்க கிராஸ் ஆகி போயிருக்காங்க, லைக் பாசிங் கிளவுட். ராவணன் படத்துக்கு அப்புறம் நடிகர் கார்த்திக் ஒரு முக்கியமான வித்தியாசமான பாத்திரத்துல நடிச்சிருக்காரு. தன்னால முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ஜஸ்டிபிகேஷனும் பண்ணிருக்காரு. ஹாரிஸ் ஜெயராஜ் சார் மியூசிக்ல டங்காமாரி பாட்டுக்கு தியேட்டரே ஆடுது. இதுக்கு முன்னாடி தூள் படத்துல இந்த மதுரை வீரன் தானேன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அதுக்கு தான் தியேட்டர்ல இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸை பார்த்தேன். ஏன்னா எனக்கு படமே பார்க்கும்போது எல்லாரும் எழுந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சீட்டு மேல ஏறி தான் பார்த்தேன். அந்த மாதிரி டங்காமாரி பாட்டுக்கு தியேட்டரே செம்மையா கிழின்னு கிழியுது. மற்ற பாடலும் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா பாடல்களுடைய பிளேஸ்மெண்ட்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். அப்புறம் கனல் கண்ணனுடைய சண்டை காட்சிகள்ல மார்க்கெட்ல ஒரு சண்டை காட்சி வருது, அது ரொம்ப நல்லா இருக்கு. கேமராமேன் ஓம் பிரகாஷ், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் கிரண் எல்லாருமே அவங்க வேலையை ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல டீம் இருக்கு, நல்ல டெக்னீஷியன்ஸ், நல்ல ஆக்டர்ஸ், நல்ல ப்ரொடியூசர் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் இருந்தும் படத்துல என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில விஷயங்களை சொல்லலாம். காதல்லாம் என்ன தெரியுமாடா உனக்கு? சேர்ந்திருந்தா காதலோட வேல்யூ புரியாது, தெரிஞ்சிருந்தாதான் புரியும். படத்துல ஹீரோயின் பாத்திரத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதை அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆனா திரும்ப 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 சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. படத்துல தனுஷ் கடுப்பாவாரு, அதே மாதிரியே நம்ம ஆடியன்ஸும் பயங்கரமா கடுப்பாயிருவோம். 1962, 87 ரெண்டு செக்மெண்ட் வருது. அந்த ரெண்டு செக்மெண்ட்டுமே தனியா பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா அது நிகழ்காலத்தோட கலக்கிற விதம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இல்ல. செகண்ட் ஹாஃப்ல பிளாஷ்பேக்ல படத்தோட கதை இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருது. ஆனா அதுக்கப்புறமும் படம் ஒரு அரை மணி நேரம் நீளுது. அந்த இடத்துல ஒரு பாட்டு வேற வருது. அநேகனும் அநேகமான ஆடியன்ஸும் இந்த இடத்துல தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. படிச்ச புக்ஸ், பார்த்த சினிமா, யாரோ சொல்லி கேட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேர்ந்து மூளையில குழம்பி கற்பனை கதையா வெளியே வருது. அது கதை இல்ல டாக்டர், நிஜம். இயக்குனர் கேவி ஆனந்தோடைய படங்கள்னாலே தனிப்பட்ட முறையில நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிருவேன். அவருடைய கனா கண்டேன், அயன், கோ இந்த 3 படத்தையுமே ரொம்ப ரசிச்சு பார்த்த ஆள் நானு. இப்ப டிவில போட்டா கூட ஓடி போய் பார்த்துருவேன், மிஸ் பண்ணவே மாட்டேன். இந்த 3 படங்களுடைய திரைக்கதையுமே நம்மள ரொம்ப யோசிக்க விடாம அப்படியே விறுவிறுப்பா போயிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு மசாலா படம்னு சொல்ல முடியாது, ஒரு புத்திசாலித்தனமான மசாலா படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா மாற்றானா இருக்கட்டும், இப்ப வந்திருக்கிற அநேகனா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்ல நம்மள ரொம்ப யோசிக்க இருக்குது. ஸோ அநேகன் அநேகமா நான் ஒன்னும் சொல்ல, நீங்களே படத்தை பாருங்க. ரெடியா சார்? இருங்க சார், டயர்டா இருக்கு சார். என்ன டயர்டு? படத்தை தனுஷ் கண்டிப்பா கடுப்பாவார் இல்ல. ஓகே, இந்த 3 படமுமே நான் டயலாக் மறந்துட்டேன். ஆனா அது நிகழ்காலத்தோட கலக்கிற விதம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா கிடையாது. ரன் த்ரூ எக்ஸைட்டிங்கா கிடையாது. அதுக்கப்புறம் தான் படம் போர் அடிச்சிச்சு. ஆனா ஒரு பாட்டு பயங்கரமா சிஜி ஒர்க் பண்ணிருக்காங்க, தனியா தெரியுது. அப்படியே ஒரு வால்பேப்பர் முன்னாடி ஆட விட்டுருக்காங்க. ஃபாரின் லொகேஷன் பயங்கரமா ஏமாத்திருக்காங்க சார். அப்படிலாம் சொல்ல முடியாது சார். ஒரு படத்தை வச்சுட்டுலாம் நம்ம எதுவும் முடிவு பண்ணக்கூடாது. விஜய் போன கதைன்னு சொல்லி சொல்றாங்களே, அது எப்படி? அதெல்லாம் தெரியல சார். விஜய் தப்பிச்சிட்டார் சார். வேற என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம அடுத்த ரிவ்யூல பார்ப்போம். பை.